அனைவருக்கும் வணக்கம். நான் துரைராஜ். இன்றைக்கி தேதி 24/7/2024. இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேடு தான் பண்ணேன். பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பைரி ட்ரேடு. நேற்றே சொன்ன மாதிரி இன்றைக்கி 50% தான் பொசிஷன்ஸு ஓப்பன் பண்ணியிருந்தேன். நேற்று ஒரு ஹை வாலட்டைல் அடிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் அதிகமாக லிமிட்டோட லாஸ் ஆணுச்சு. அதனால தான் ஓகே. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ட்ரேடாக பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 9:45க்கு அப்புறம் எடுத்துச்சு. ஆஸ் யூஸ்வல் நம்ம 2 லெக் வந்து ஹெட்ஜிங் லெக் எடுக்கும். ஃபஸ்ட்டு பையிங் எடுத்துரும். எடுத்துட்டு அப்புறம் ரெண்டு லெக் வந்து புட் ஆப்ஷன்லேயும் கால் ஆப்ஷன்லேயும் 2 லெக் எடுக்கும். சம்டைம் ஒரு லெக் மட்டும் எடுக்கும். அது அந்த ப்ரீமியம் சம்டைம் ரொம்ப நியராக இருந்துச்சுன்னா ஒரே லெக்லேயே அந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். இப்போ 120 குவான்டிட்டி வந்து பையிங்கில் எடுத்துருக்குன்னா செல்லிங்கில் பார்த்தீங்கன்னா 60 குவான்டிட்டின்னு சொல்லி எடுத்துருக்கோம். எப்படியா இருந்தாலும் கால் சைடும் புட் சைடும் பார்த்திங்கன்னா டோட்டல் குவான்டிட்டிஸ் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ 2 பர்பஸு, ஒன்று ரிஸ்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரியும் ப்ளஸ்ஸு மார்ஜின் அமௌண்ட் வந்து கம்மியாகும். அந்த பர்பஸில் தான் இது எடுக்கிறது. இருந்தாலும் நமக்கு ஹை ரிஸ்க்கு நம்ம பண்ணுறது கிடையாது. எக்ஸ்பைரி ட்ரேடில் இப்போ நேற்று பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஜம்ப் ஆனதுனால நமக்கு அதிக லாஸ் ஆணுச்சு. அதர்வைஸ் ரொம்ப இதில் இன்றைக்கும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. நீங்கள் பார்க்கலாம். ட்ரேடு ஓப்பன் ஆன கொஞ்ச நேரத்துலேயே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. நிறையா என்ட்ரிஸ்லாம் கொடுத்துருக்கு. அதுதான் காரணம். நம்ம வந்து இதை ஃபர்தராக நம்ம சார்ட்லேயும் பார்க்கலாம் எந்தெந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சின்னு. அதுக்கப்புறம் 12:45க்கு அப்புறம் எடுத்த ட்ரேட்லேயும் அதே தான் நடந்துச்சு. ஸ்டாப் லாஸ் அடிச்சு இந்த பார்த்திங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டியில் இதுதான் இன்றைக்கி நடந்தது. ரொம்ப ஒன்றும் அதிக லெவலில் ஒன்றும் ப்ராஃபிட்லாம் இல்லை இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் சொல்லப்போனால். போணுச்சு ஒரு 8,000 வரைக்கும் ப்ராஃபிட் போணுச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு. அது மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டர் அந்த ட்ரேட் புக்லேயும் பாருங்கள், நிறையா என்ட்ரிஸ்லாம் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் இல்லாமல் நான் எல்லாமே என்ஆர்எம்எல்ல தான் ப்ளேஸ் பண்ணுவேன். நார்மலில் வந்து மார்க்கெட் ஆர்டர் தான் போடுவேன். எதுவும் வந்து ப்ரீமியம் பேஸில் செலக்ட் பண்ண மாட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், என்ஆர்எம்எல் மார்க்கெட்னு இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணுறது எல்லாமே. இதில் வாங்க நம்ம சார்ட்டுக்கு அடுத்து இந்த பொசிஷன்ஸில் பாருங்கள். அந்த ப்ராஃபிட் பாருங்கள், 432 ரூபா சம்திங் இருக்கும். எஃப்அண்டோ என்ட்ரிஸ் ஒன்லி. நிறையா வந்து ஆர்டர் எடுத்த மாதிரி இருக்கும். அது என்னென்னா மத்தியானம் ட்ரேடு இருக்குது, அதாவது செகண்ட் ஆஃப் ட்ரேடும் இருக்கும், ஃபஸ்ட் ஆஃப் ட்ரேடு இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செல் லெக் எல்லாமே லாஸில் தான் இருக்கும். இப்போ ஆனால் கால் லெக் பாருங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கும். அதாவது இது வந்து ஹை வாலட்டைல் இருந்தால் அந்த மாதிரிலாம் நடக்கும். கால் லெக் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வாங்கியிருப்போம். பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் 6 டைம்ஸ்லாம் ஏறிக்கும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 30 ரூபீஸ் சம்திங்காக எடுத்துருக்கோமா, ஒரு 150 கிட்ட போயிருக்கு பாருங்கள். அடுத்து இன்னொரு லெக் பாருங்கள், 1.15க்கு பையிங் ஆவரேஜ் இருக்கும். 50 ஹவர்ஸ் சம்திங் போயிருக்கு பாருங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும். சொல்லப்போனால் ஹை வாலட்டைல் இருக்கப்போ இந்த மாதிரி நடக்கும். அதாவது மார்க்கெட் ஒன் சைடே ட்ரெண்ட் ஆகிறது வாலட்டைலோட, அந்த மாதிரி இருக்கப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்கும். இதில் பாருங்கள், இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பையிங் ஆவரேஜ் எவ்வளோ, செல்லிங் ஆவரேஜ் எவ்வளோ, ப்ளஸ்ஸு நமக்கு வந்தது. இது வந்து அலைஸ் ப்ளூ டெர்மினல் தான் பார்க்குறோம், அலைஸ் ப்ளூலேருந்து. இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும் மார்க்கெட்டில். எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிட்டு தான் போகணும். ரிஸ்க்கெல்லாம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தான் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நம்ம லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா லாஸு ஒன்றும் இல்லை. ட்ரேடை சம்டேஸ் வந்து குவிட் பண்ணி நிறுத்தி வச்சுட்டு டென்ஷன் ஃப்ரீயாக அடுத்த ஒர்க்கை பார்க்கலாம். இருந்தாலும் நான் ஈக்விட்டிலையும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இதில்னா ஈக்விட்டிக்கு போயிடுவேன். இதில் பாருங்கள், சார்ட்டில் இன்றைக்கி சார்ட் 9:30க்கு ஓப்பன் ஆனிச்சு. ஆர்எஸ்ஐலாம் பார்த்திங்கன்னா ஒரு 50 சம்திங்கில் தான் இருக்குது. இதுலேருந்து பாருங்கள், இந்த இடத்துல தான் ட்ரேட் எடுத்துச்சு. எடுத்தோடனே ஒரு ஸ்பைக்கு அடிச்சிச்சு அப் சைடில். அப்போது வந்து பார்த்திங்கன்னா காலோட லெக் எல்லாம் ட்ரிகர் ஆகிடுச்சு. கால் செல் வந்து ஸ்டாப் லாஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா புட் செல்லும் ஸ்டாப் லாஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கன்சாலிடேட் ஆனிச்சு. திரும்பவும் வந்து கால் லெக் எடுத்துச்சு. எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது கால் லெக் வந்து செல்லிங் மட்டும்தான், எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு 1200 ஃபஸ்ட் ஹாஃபில் ப்ராஃபிட்டு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஸ் ஆணுச்சு. அதனால தான் வந்து இந்த மாதிரி இது பாருங்கள். ஆர்எஸ்ஐ ஓவர் சோல்டு லெவலுக்கு போயிட்டு ஓவர் பாட் லெவலுக்கு போகுது பாருங்கள். எவ்வளோ ஒரு இதாக அக்ரெசிவ் மூவ்மெண்ட். ஸோ இதனால் என்ன ஆர்எஸ்ஐ மூவ்மெண்ட்னால என்ன நடக்க போகுதுன்னா, ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மலாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்பைக் ஆகும். பையிங் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். அதே நேரத்தில் அகைன்ஸ்டாக போணுச்சுன்னா அவங்களோட ப்ராஃபிட் எல்லாம் போயிடும். ஈவன் கேபிட்டலே காப்பாற்ற முடியாது.
இன்றைக்கி பாருங்கள் கேபிட்டல் 7,25,000 தான் ட்ரேட் பண்ணது. 275 வந்து இப்போ ப்ராஃபிட்டு. இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ரா 275 எடுத்திருக்கோம். நம்ம வந்த அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் ப்ரோக்கரேஜ் அதிகமாக தான் இருக்கும் இன்றைக்கி சொல்லப்போனால். அதனால் அந்த மாதிரி இருந்துச்சு. வேறு நம்ம இதில் இன்னொன்று வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிஎன்எல்லை பார்ப்போமா? வாங்க. பிஓடி பேக் ஆஃபீஸ் டெர்மினலுக்கு வாங்க போவோம். இதில் போய் பார்ப்போம் வாங்க. எவ்வளோ ப்ராஃபிட்டு இது வரைக்கும் நம்ம வந்திருக்கு, லாஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்குறதுக்காக தான். பிஎன்எல் ஓகே. தென் டேட்டை சூஸ் பண்ணுவோம். எஃப்&ஓ அண்ட் ரியலைஸ்டு அண்ட் டேட்டு இந்த இருங்க 1 இது என்ன ஜூனா? ஓகே இருக்கட்டும். ஜூன்லேருந்து பார்ப்போம். நமக்கு எவ்வளோ இருக்குது ஜூன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,000 சம்திங் தானே இருக்குது. அவ்வளோதான். அதாவது 30 வந்ததுனாலும் நமக்கு ப்ரோக்கரேஜ் போயிடுது. அதனால் இவ்வளோ தான் வந்திருக்கு. ஓகே. ஜூலையில் பாருங்கள். ஆக்சுவலாக ப்ராஃபிட்டில் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 46 சம்திங் லாஸில் இருக்குது. ஓகே. இப்போ ஃபினான்ஷியல் இயரில் பார்ப்போம். இந்த ஃபினான்ஷியல் இயரில் பார்ப்போம். அதாவது 2 நாளுக்கு முன்னாடி பாருங்களேன். 2 நாளுக்கு முன்னாடி அந்த 1 லேக் நமக்கு லாஸ் வராததுக்கு முன்னாடி வரைக்கும் 65,000 சம்திங் ப்ராஃபிட்டில் இருந்தோம். ஸோ வித்தின் 1 டேயில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுதான் ஆப்ஷன் செல்லர்ஸோடது. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏர்ன் பண்ணுவோம். ஒரே நாளில் இந்த மாதிரி இப்போ கொஞ்ச நாட்களாக தான் இந்த மாதிரி ஸ்பைக் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே. நம்ம ஏப்ரல் 1லேருந்து பார்ப்போம். இந்த ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ 1,38,000 சம்திங் தான் வந்திருக்கு. ஓகே. பார்ட் ஆஃப் த கேம். இருந்தாலும் நம்ம லூஸ் பண்ணலன்னு வச்சுக்கலாம். ஓரளவு கொஞ்சம் அந்த வருஷத்துலேயும் இன்னும் நம்ம ஏர்னிங்ஸில் தான் இருக்கோம். இதனால் ஈக்விட்டிலையும் கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறதுனால அதுலேயும் கொஞ்சம் இன்கம் வருது. ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் ஆகிக்கும் எப்படியா இருந்தாலும். பார்ப்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பிஎன்எல்லை கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள். எனக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 21 சப்ஸ்கிரைபர் வந்துருங்க. ரொம்ப ஹாப்பி. ஏதோ நம்ம கொஞ்சம் நல்ல கண்டென்ட் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் ஈக்விட்டியும் நான் எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை காமிக்கிறேன். ஈக்விட்டி ட்ரேடும் லைக் 10% மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணி எப்படி எஸ்கேப் ஆகலாம், அந்த மாதிரி மொமெண்டம் பேஸ்டு ட்ரேடிங்கு அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் கொஞ்சம் நாளில் காமிக்கிறேன். ப்ளஸ் லாங் டேர்ம் பிகினர்ஸுக்காகவும் ஏதாச்சும் ஒன்று எடுக்கிறேன். ஓகே. பாருங்கள் சேனலை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.